Hello aspirants, welcome you all to the daily current affairs session by Kalvichurai TNPSC Academy. இப்போ இந்த வீடியோல ஏப்ரல் 20th கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். So let's get into the topic. ஃபர்ஸ்ட் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம குயிக்கா ரிவைஸ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் பிரதம மந்திரி முத்ரா யோஜனா எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே லான்ச் பண்ணப்பட்டிருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ், அதாவது நிதித்துறை அமைச்சகத்தின் கீழே தான் இது லான்ச் பண்ணப்பட்டிருந்தது. அன்ஃபண்டட் மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்கான ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனை ப்ரொமோட் பண்றதுக்காக 2015 லான்ச் பண்ணப்பட்ட யோஜனா தான் இந்த பிரதம மந்திரி முத்ரா யோஜனா. இப்போ ரீசெண்டா இந்த யோஜனா அதோட 11th இயர் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட், காம்ப்ரிஹென்சிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாலிசியை எந்த ஸ்டேட்டோட ஹைகோர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது செயற்கை நுண்ணறிவு கொள்கையை எந்த மாநிலத்தோட உயர்நீதிமன்றம் வெளியிட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி குஜராத். கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்ல, அதாவது ஜட்மெண்ட்ஸை டிராஃப்ட் பண்றதுக்காகவோ இல்ல ஆர்டர்ஸை ப்ரிப்பேர் பண்றதுக்காகவோ இல்ல எனி ஃபார்ம் ஆஃப் ஜுடிஷியல் டிசிஷன் மேக்கிங்லயோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஜுடிஷியல் டிசிஷன் மேக்கிங்ல இருந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பேன் பண்றதுக்காக ரிலீஸ் பண்ணப்பட்ட பாலிசி தான் இந்த காம்ப்ரிஹென்சிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாலிசி. நெக்ஸ்ட், யோகா மகோத்சவ் 2026 எங்க நடந்து முடிஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா. 2026 இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகாக்கான 75 டே கவுண்டவுன் தான் இந்த யோகா மகோத்சவ் 2026. நெக்ஸ்ட், வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் அப்பர் 6 GHz நெட்வொர்க்கை எந்த கண்ட்ரி லான்ச் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி UAE, அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். UAE 10 giga இன்டெலிஜென்ட் நேஷனா கன்வெர்ட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், நேஷனல் குவாண்டம் மிஷனை எந்த ஆர்கனைசேஷன் லான்ச் பண்ணிருக்காங்க, அதாவது தேசிய குவாண்டம் இயக்கம் எந்த அமைப்பால் தொடங்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதாவது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணிருக்காங்க. இப்போ ரீசெண்டா நேஷனல் குவாண்டம் மிஷனுக்கு கீழே 1000 கிலோமீட்டர் குவாண்டம் கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கை இந்தியா சக்சஸ்ஃபுல்லா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பவர்ட் பிரீதபிள் பில்டிங்ஸ் இனிஷியேட்டிவ் எந்த சிட்டியில லான்ச் பண்ணிருக்காங்க, அதாவது இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான சுவாசிக்க கூடிய கட்டிடங்கள் திட்டத்தை எந்த நகரம் தொடங்கி வைத்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி மும்பை. இண்டோர் ஏர் குவாலிட்டியை என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் ஸ்மார்ட் ஹோம்ஸை ஹெல்தி பில்டிங்ஸா ஷிஃப்ட் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால குவாண்டம் டிவைசஸ்க்கான UTORNL கவர்னர்ஸ் உடைய சேர் பர்சனா யார் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தீப் ஜெரிவாலா. நெக்ஸ்ட், ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ல பிரெயில் அண்ட் சைன் லாங்குவேஜ் சர்வீசஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன் சிட்டி எது, அதாவது இந்தியாவில் மண்டல கடவுச்சீட்டு அலுவலகத்தில் பிரெய்லி மற்றும் சைகை மொழி சேவைகளை அறிமுகப்படுத்திய முதல் நகரம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி போபால். டிஃபரெண்ட்லி ஏபிள்ட் அப்ளிகன்ஸை சப்போர்ட் பண்றதுக்காக பாஸ்போர்ட் சேவா ப்ரோக்ராமால லான்ச் பண்ணப்பட்ட இனிஷியேட்டிவ் தான் இது. நெக்ஸ்ட், இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள்ட் அர்பன் ஃபிளட் மேனேஜ்மெண்ட் செல் எந்த சிட்டியில எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு, அதாவது இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவை கொண்ட நகர்ப்புற வெள்ள மேலாண்மை பிரிவு எந்த நகரில் அமைக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கோரக்பூர். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரியல் டைம் சென்சஸ், ஹைட்ரலாஜிக்கல் மாடலிங் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ரெயின்ஃபால், வாட்டர் லாகிங், ஃபிளட் ரிஸ்க் இது எல்லாத்தையும் அட்வான்ஸாவே ப்ரெடிக்ட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், வேவ்ஸ் OTT பிளாட்ஃபார்மை எந்த ஆர்கனைசேஷன் டெவலப் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி பிரஷர் பாரதி. இதோட அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா வயர்லெஸ் ஆக்சஸ் டு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் சர்வீசஸ். ஸோ இதோட ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நேஷனல் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருந்தது, அதாவது தேசிய பட்டியல் பழங்குடியினர் நிதி மற்றும் மேம்பாட்டு கழகம் எந்த அமைச்சகத்தின் கீழே நிறுவப்பட்டிருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ், அதாவது பழங்குடியினர் நல அமைச்சகத்தின் கீழே தான் இது நிறுவப்பட்டிருந்தது. 2001 பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸால லான்ச் பண்ணப்பட்ட இனிஷியேட்டிவ் தான் இந்த நேஷனல் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். அக்ராஸ் த கண்ட்ரி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் மூலமாகவும் ஃபினான்ஷியல் சப்போர்ட் மூலமாகவும் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கான சோஷியோ எக்கனாமிக் அண்ட் எஜுகேஷனல் அப்லிஃப்ட்மெண்ட்டை ப்ரொமோட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணப்பட்டிருந்தது. இப்போ ரீசெண்டா இதோடைய 25th ஃபவுண்டேஷன் டே சக்சஸ்ஃபுல்லா செலிப்ரேட் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், மந்தாரா யூனிவர்சிட்டி எந்த சிட்டியில லான்ச் பண்ணப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி குஜராத்ல இருக்கக்கூடிய ஜாம்நகர். வைல்ட் லைஃப் கன்சர்வேஷனுக்காகவும் வெட்டினரி சயின்சஸ்க்காகவும் அனந்த் அம்பானி அவர்களால் லான்ச் பண்ணப்பட்ட வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இன்டெகிரேட்டட் குளோபல் யூனிவர்சிட்டி தான் இந்த மந்தாரா யூனிவர்சிட்டி. அனிமல் வெல்ஃபேர், சயின்டிபிக் ரிசர்ச், கன்சர்வேஷன் பேஸ்ட் எஜுகேஷனை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஒரு யூனிவர்சிட்டி லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. இந்த யூனிவர்சிட்டியோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா வெட்டினரி மெடிசன், வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன், எக்கோசிஸ்டம் ஹெல்த்ல ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸை டெவலப் பண்ணணும் அப்படின்றது தான். நெக்ஸ்ட், எக்ஸைஸ் பிரம்மாஸ்திரா எந்த ஸ்டேட்ல கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான். இந்தியன் ஆர்மியால கண்டக்ட் பண்ணப்படுற மேஜர் லைஃப் ஃபயரிங் எக்ஸைஸ் தான் இந்த எக்ஸைஸ் பிரம்மாஸ்திரா. இப்போ ரீசெண்டா இந்தியன் ஆர்மியால லான்ச் பண்ணப்பட்ட AH-64E அப்படின்ற ஹெலிகாப்டரோடைய கேப்பபிலிட்டிஸை ஷோகேஸ் பண்றதுக்காகவும் கிரவுண்ட் அண்ட் ஏர்ஃபோர்ஸ் உடைய குவார்டினேஷன் டெஸ்ட் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு எக்ஸைஸ் கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், 2027 இருந்து 2030 வரைக்கும் யுனைடெட் நேஷன்ஸ் உடைய எக்கனாமிக், சோசியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ் கமிட்டிக்கு ரீஎலெக்ட் பண்ணப்பட்ட நபர், அதாவது 2027 இருந்து 2030 வரைக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் பொருளாதார, சமூக மற்றும் கலாச்சார உரிமைகள் குழுவிற்கு மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி பிரீத்தி சரண்.
நெக்ஸ்ட் ஈஸ் ஆஃப் டூயிங் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இந்தியா அப்படின்ற ரிப்போர்ட்டை எந்த இன்ஸ்டியூட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது இந்தியாவில் எளிதாக ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு செய்வது என்ற அறிக்கையை எந்த நிறுவனம் வெளியிட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி நிதி ஆயோக். அக்ராஸ் த கண்ட்ரி 400+ இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருக்கக்கூடிய 850+ சயின்டிஸ்ட் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் கிட்ட இருந்து பெறப்பட்ட இன்புட்ஸை வச்சுதான் இந்த ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எக்கோ சிஸ்டம் எஃபிஷியன்டாவும் இனோவேஷன் ட்ரிவனாவும் இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு ரிப்போர்ட் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் விமானியா அப்படின்றது எந்த பிளாட்ஃபார்மோடைய பிளாக்ஷிப் இனிஷியேட்டிவ், அதாவது விமானியா என்பது எந்த தளத்தின் முதன்மை முன்னெடுப்புன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஜிம், அதாவது கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ். டெடிகேட்டட் டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ் மூலமா நடக்கக்கூடிய கவர்மெண்ட் இ ப்ரொக்யூர்மெண்ட்ல விமன் எம்பவர்மெண்ட் பார்ட்டிசிபேஷனை ப்ரொமோட் பண்றதுக்காக 2019ல லான்ச் பண்ணப்பட்ட இனிஷியேட்டிவ் தான் இந்த விமானியா. ஆஸ் பர் த ரீசன்ட் ரிப்போர்ட் 2025-26 ஃபினான்ஷியல் இயர்ல 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட விமன் லெட் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் மூலமா கிட்டத்தட்ட 13.7 lakhs ஆர்டர் பிளேஸ் ஆயிருக்குன்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் நிலா அப்படின்ற ஹியூமனாய்ட் ரோபோட்டை அசம்பிளி எலெக்ஷன்ல எந்த ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி ஃபர்ஸ்ட் டைம் டெப்ளாய் பண்ணியிருக்காங்க, அதாவது சட்டமன்ற தேர்தலின் போது முதன்முறையாக நிலா என்ற மனித உருவ ரோபோவை எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் பயன்படுத்தியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி புதுச்சேரி. ரோபோ மிரரால டெவலப் பண்ணப்பட்ட ஈவென்ட் பேஸ்ட் இன்டராக்டிவ் ஹியூமனாய்ட் ரோபோட் தான் இந்த நிலா. ஹைடெக் வாட்டர் ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்றதுக்காகவும் யங்ஸ்டர்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்காகவும் தான் புதுச்சேரி கவர்மெண்ட் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் 2025-26 ஃபினான்ஷியல் இயர்ல கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் மூலமா நடத்தப்பட்ட ப்ரொக்யூர்மெண்ட்ல இந்தியாவுடைய எந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க, அதாவது 2025-26 நிதியாண்டில் அரசு மின்சந்தை மூலமான கொள்முதலில் இந்தியாவின் எந்த மாநிலம் முதலிடத்தை பிடித்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேஷ். 2025-26 ஃபினான்ஷியல் இயர்ல கிட்டத்தட்ட 22,337 crore பர்ச்சேசஸ் ஜெம் போர்ட்டல் மூலமா உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் கவர்மெண்ட் மேற்கொண்டிருக்காங்க. டிஜிட்டல் கவர்னன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும் டிரான்ஸ்பரன்சி என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் பப்ளிக் ஸ்பெண்டிங்ல எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் 2025-26 ஃபினான்ஷியல் இயர்ல இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க் எது, அதாவது 2025-26 நிதியாண்டில் இந்தியாவின் மிகப்பெரிய நகர்ப்புற கூட்டுறவு வங்கியாக எந்த வங்கி உருவெடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சரஸ்வத் கோஆபரேட்டிவ் பேங்க். 2025-26 ஃபினான்ஷியல் இயர்ல கிட்டத்தட்ட 1 lakh crore டோட்டல் பிசினஸஸ் கேரி ஓவர் பண்ணதன் மூலியமா தான் இந்த ஒரு மைல்ஸ்டோனை சரஸ்வத் கோஆபரேட்டிவ் பேங்க் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் எலக்ட்ரிக்கல் ஷோவான எல்க்ரமா 2027 எந்த சிட்டியில லான்ச் பண்ணப்பட்டிருக்கு, அதாவது உலகின் மிகப்பெரிய மின்சார கண்காட்சியான எல்க்ரமா 2027 இந்தியாவின் எந்த நகரத்தில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி நியூ டெல்லி. சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி சேர்மனான கன்ஷியம் பிரசாத் அவர்கள் தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன் தான் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. 2027 பிப்ரவரி 20 இருந்து 24 வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த ஈவெண்ட்டோடைய பார்ட்னர் கண்ட்ரி யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனி. இந்த ஈவெண்ட் எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னு பாத்தீங்கன்னா சஸ்டைனபிலிட்டி, இனோவேஷன், ஆட்டோமேஷன், குவாலிட்டி, சேஃப்டி அண்ட் ரிலையபிலிட்டி. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ்க்காக கல்விச்சுர டிஎன்பிஎஸ்சி அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.